ஓகே. ஸோ ஹாய். ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ எப்படி இருக்கீங்க? கேக்குதா? ஆம் ஐ ஆடிபிள்? வீடியோ ஆன் பண்ணலாம். அது ஓகே, ஓகே. வீடியோ ஆன் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஆகும். பரவாயில்லையா? அந்த வெப்கேம் மட்டும் செட் பண்ணணும். ஓகே, ஓகே. ஒன் செகண்ட். சிங்கப்பூர் இப்ப எங்க சிங்கப்பூரா ஈரோடா? ஓகே ஓகே. எங்க மெயின் ஹீரோ ஆள காணோம். அவரும் இருப்பாருன்னு நினைச்சேன். அப்படியா? நேத்து தான் உங்களோட போட்காஸ்ட் வீடியோ பார்த்தேன். இட் வாஸ் சோ சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. யா ஷோர். ஹாய். ஷூர், ஷூர்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஹாய். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ அ ஜஸ்ட் வந்து எனக்கு அ உங்களோட பேக்ரவுண்ட் சொல்ல முடியுமா? ஸோ என்ன படிக்கிறீங்க? லைக் வந்து இப்ப என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அந்த மாரி சரண்யா மேம். ஜஸ்ட் ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் லைக் வந்து என்ன மேஜர் படிக்கிறாங்க அந்த மாரி. ஸோ ஆக்சுவலி நான் ஏன் கேட்கிறேன் அப்டின்னா, ஏஐ அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ இங்க வந்து எண்ட்லெஸ் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ லைக் வந்து பிசினஸ் பீப்பிளா இருக்கட்டும், ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் குடுங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட மேஜர் என்ன? உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அந்த மாரி சொன்னீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு வெபினார வந்து ரொம்பவே பர்சனலைஸ்டா கொண்டு போலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ, அதுக்கு ரெலவன்ட்டான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்ம வந்து டீப்பா வந்து லேர்ன் பண்ணிட்டு போலாம். ஸோ அது வந்து இன்னுமே உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். சதீஷ். ஆ ஆக்சுவலி நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டடுங்க. மேனுஃபேக்சரிங் ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ம். ஸோ அது டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ எப்படி ஆன்லைன்லயா? இல்ல நீங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இல்ல ஆஃப்லைன்ல இருந்து வருமா? போத் ஆன்லைன், ஆஃப்லைன் 2லயுமே இருக்குங்க. ஸோ கஸ்டமைசபிளா பண்ணி தருவீங்க. ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த எஸ். மாரி. எஸ். கஸ்டமர் ரெக்யர்மென்ட் என்னவோ அத நாங்க அப்படி பண்ணி தரோம். லைக் வந்து இப்ப பிசிபிவே இருக்கு. அந்த மாரி. பிசிபிலயே அதுல நெறைய ஃபீல்டுல வந்து தேவைப்படுது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆடியோ, மெஷினரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து ம். நியூ அப்ளிகேஷன் எதனாலும் டெவலப் பண்ணி குடுப்போம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதையும் நம்ம அப்படியே வந்து பண்ணி தரதும் பண்ணிக்கலாம். ம். ஓகே. சூப்பர். குட். தேங்க் யூ. யாஹ். Hi, this is Rajesh from KRD Food Products. Actually, நாங்க பாத்தீங்கன்னா ஐ எம் entrepreneur. ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம். மில்லட் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை பத்தி ம். ஜஸ்ட் ஓகே இந்த செஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். மேபி என்னோட லுக்கிங் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போகுது இல்லையா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ம். அதுக்கு போஸ்டர்ஸ் டெவலப் பண்றது, சிஆர்எம் மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் தட். ம். சூப்பர். ஹாய். என் பேர் பவித்ரா. நான் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பிஇ பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் ஃபினிஷ் பண்ணிட்டு அண்ட் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமா நான் பிஇ படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஜப்பான் போகணும் அண்ட் ஏஐ வந்து அங்க கரண்டா மேஜர் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு செமினார் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அட்டென்ட் பண்றேன். ஓகே. குட். ஸோ வேற யாராவது இருக்கீங்களா? ஓகே. ஓகே. ஷூர். ஸோ நான் வந்து என் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஷூர், ஷூர். ஷூர். அதுவும் இருக்கு. என் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வெபினாரோட கான்டெக்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு வெபினார்ல வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஸோ அதோட பர்ப்பஸ் என்னவா இருக்கும்? நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்ட வந்து எப்படி வந்து பில்ட் பண்றது? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வெபினார்ல வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட என்னோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வந்து குடுத்துக்கிறேன்.
ஸோ பாஸ்ட் ஓவர் த 4 இயர்ஸ்க்கு மேல நான் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. நான் நெறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் வந்து சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், ஐஓடி, கிரிப்டோ, அதுக்கப்புறம் ஃபைனலி இப்போ வந்து ஏஐலயும் நெறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து நெறைய ஒர்க் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் செமினார்ஸ் எல்லாமே நான் வந்து காலேஜஸ்ல வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து யுடேமில, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெர்டிசா.com அந்த மாரி ஒரு சில கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபுல் ஸ்டாக், அதுக்கப்புறம் ஏஐ டெவலப்மென்ட்க்கான கோர்ஸுமே நான் வந்து அ லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஓவர் த லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு மேல எனக்கு வந்து நெறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே அ சக்சஸ்ஃபுல்லா இருக்க நெறைய பீப்பிளோட கனெக்ஷன் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ என்ட்ட இருந்து நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, எ எ எங்க நீங்க வந்து உங்க கரியர்ல வந்து லைக் வந்து ஆ உங்களோட இன்டரஸ்ட்க்கு ஏத்த மாரி அ எப்டி வந்து உங்களோட ஃபீல்ட வந்து சூஸ் பண்றது? எப்டி வந்து ஒரு ஜாப் வந்து கெட் பண்றது? ஈவன் வந்து நீங்க ஜாபே கெட் பண்ண முடியல அப்டின்னா, உங்களோட ஸ்கில்ஸ வச்சு எப்டி நீங்க வந்து மணி ஏர்ன் பண்றது? ஸோ இந்த மாரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்க என்ட்ட இருந்து வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட சோசியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க மோகனேசன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணாவே என்னோட சோசியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ கித்தப், அதுக்கப்புறம் லிங்க்டின்ல இருந்து நீங்க வந்து என்ன ஃபாலோவும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு டீப்பான இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நான் பாஸ்ட் அ ஃபியூ மந்த்ஸ் அ ஒரு மோர் தென் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் வந்து கண்டக்ட் பண்ண செமினார்ஸ் அண்ட் வெபினார்ஸோட இமேஜஸ் எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து அ என்னோட ஹாபி என்னன்னா, நான் வந்து இந்த மாரி ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நெறைய வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் வந்து கஸ்டம் ட்ரோன் பில்ட் பண்றது. ஸோ இந்த மாரி வொர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ஃப்ரீ டைம்ல பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இது வந்து என்னோட ஹேக்கர் ப்ரொஃபைல். ஸோ ஆக்சுவலி யாரோ வந்து மியூட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. ஷூர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் வந்து என்னோட டைம் எல்லாத்தையுமே நான் வந்து டெக்ல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் வந்து இந்த மாரி செமினார்ஸ் எடுக்கிறது, வெபினார்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஐஓடி, அதுக்கப்புறம் ஆர்டினோ, பிசிபி, ட்ரோன்ஸ், ஸோ இந்த மாரி அ ஒரு சில ஹாபீஸும் எனக்கு இருக்கு. ஸோ இன் ஃப்ரீ டைம்ல வந்து நான் வந்து இந்த ஹேக்கர் ஒன்ல வந்து சம்டைம்ஸ் நான் வந்து அ பவுண்டி ப்ரோகிராம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ ரீசென்ட்டா பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிளர்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ கிளர்னா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே லைக் வந்து ஜிபே, அதுக்கப்புறம் ஃபோன்பே மாரி இவங்க வந்து ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். ஸோ இதுல வந்து நான் வந்து ஐ ஹேவ் ஃபவுண்ட் அ ஒன் பக். ஸோ இது வந்து ஒரு அத்தன்டிகேஷன் பைபாஸ் வல்னரபிலிட்டி. ஸோ அவங்க எனக்கு வந்து பவுண்டியும் வந்து ரிவார்டா பே பண்ணாங்க. ஸோ என்னோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். ஸோ மோஸ்ட்லி நான் டெக்ல தான் இருப்பேன். ஸோ நீங்க வந்து இந்த ஸோ சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பிளாக் செயின், அதுக்கப்புறம் ஐஓடி, கிரிப்டோ, ஏஐ. ஸோ பிளாக் செயினுக்கு நான் இன்னும் சொல்லல. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க என்னோட லிங்க்டின் பேஜ வந்து செக் பண்ணலாம். ஸோ லிங்க்டின்ல போனீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் ஜாபே வந்து பிளாக் செயின் டெவலப்பரா தான் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நான் வந்து வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் நான் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா அ ஒரு கம்பெனில வந்து அ அது வந்து டெக் கிடையாது. அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா நான் வந்து வொர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இது வந்து பஹ்ரைன்ல இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து ஃபுல் டைம் பிளாக் செயின் டெவலப்பரா நான் வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி ஹேக்கரான்ல அடிக்கடி நான் வந்து பவுண்ட் எல்லாமே நான் வந்து அடிப்பேன். ஸோ பேசிக்கா வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து இதுதான். ஸோ நீங்க வந்து என்ன Instagram, அதுக்கப்புறம் லைக் வந்து இது GitHub, அதுக்கப்புறம் LinkedInல வந்து நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்எல்எம் ஏஐ பேசிக்கா ஏஐ அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வந்து டாக் பிபிடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. நான் வந்து என்னோட ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ பேசிக்கா வந்து நம்ம எல்லாருமே ஏஐனா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து அந்த எல்எல்எம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏஐ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ஏஐக்கு இன்னொரு நேம் என்னன்னா எல்எல்எம். ஸோ அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ல நம்ம வந்து இந்த இந்த சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் கிளாட், ஜெமினி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த எல்எல்எம்ஸ், இந்த ஏஐ மாடல்ஸ் லைக் கூகுள், இது ஜெமினி, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, கிளாட் எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய லிமிட்டேஷன் என்னன்னா, எக்ஸ்டர்னல் டூல்ஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எதையுமே வந்து அந்த எல்எல்எம்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி போறேன்னு வைங்களேன். ஸோ சாட் ஜிபிடில போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து கேன் யூ புக் an appointment, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ புக் அ ஹோட்டல் இன் பெங்களூரு டுமாரோ சம்திங் அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா, இங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு இங்க எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ சிம்பிளா வந்து அது வந்து ஐ கான்ட் மேக் அ புக்கிங் ஃபார் யூ டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே வந்து எனக்கு வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்எல்எம்ஸ் எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், டேட்டா செட்ஸை வச்சு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டூல்ஸோ, ரியல் டைம் டேட்டாவோ, இப்போ கரண்டா வந்து இன்டர்நெட்ல என்ன அப்டேட் ஆயிருக்கோ, ஸோ அந்த எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த எல்எல்எம்க்கு வந்து ஆக்சசபிளா இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம் ஆக்சுவலி. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து இது ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. லைக் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நீங்க என்ஐடன் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ என்ஐடன் வந்து ஒரு ஏஜென்ட் டெவலப்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லோ கோட் டூலு, லோ கோட், நோ கோட் டூல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த என்ஐடன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து மல்டிபிள் டூல்ஸ் லைக் வந்து ஜிமெயில், அதுக்கப்புறம் கூகுள் கேலண்டர், அதுக்கப்புறம் உங்களோட மாடல்ஸ் லைக் வந்து ஜிபிடி, கிளாட் எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மாடல் கிட்ட இருந்து வருது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு நீங்க வந்து அந்த ஒரு லைக் வந்து இப்போ ஒரு ரிக்வஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட கூகுள் கேலண்டரை வந்து லிங்க் பண்ணி வச்சுட்டு, ஸோ உங்களோட கூகுள் கேலண்டர் ஏபிஐ வழியா நீங்க வந்து அந்த ஒரு புக்கிங்கை வந்து நம்ம அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோல வந்து பண்ணிட்டு, ஸோ யூசருக்கு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து அந்த ஏபிஐ கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து ரவுட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். பட் ஆனா வந்து இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, ஒர்க் ஃப்ளோக்கும் ஏஜென்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ கேன் யூ புக் அன் அப்பாயின்ட்மென்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த இன்புட் வந்து டைரக்டா என்ஐடனுக்கு போகும். ஸோ என்ஐடன் மூலியமா வந்து நம்ம வந்து சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் கூகுள் கேலண்டர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருப்போம். ஸோ சாட் ஜிபிடி வந்து ரீசனிங் பண்ண முடியும்.
ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங் பண்ண முடியும். ஸோ எப்படி ரீசனிங் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வச்சிருப்போம். ஸோ அந்த சிஸ்டம் ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி அதை வந்து ரீசனிங் பண்ணிட்டு எனக்கு வந்து கூகுள் கேலண்டர் ஏபிஐ வந்து கால் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸா வந்து அது வந்து ரெடி பண்ணிட்டு எனக்கு வந்து யூசருக்கு வந்து அவுட்புட்டா எனக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு NI10 ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ எங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் கேலண்டருக்கு பதிலா நான் வந்து ஜோகோ மெயிலையோ இல்ல ஜோகோ கேலண்டர் அந்த மாதிரி வேற ஏதாவது அப்ளிகேஷன்லயோ நான் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து எனக்கு இங்கேயே வந்து எனக்கு பிரேக் ஆயிரும். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து கூகுள் கேலண்டரை மட்டும்தான் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது வந்து நம்மளோட நிறைய பிசினஸ் யூஸ் கேஸ்க்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ லைக் வந்து நீங்க ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் சப்போர்ட் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து லீட் ஜென்ரேஷனு, ஸோ இப்போ மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து நீங்க லீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில்ல வந்து உங்களுக்கு உங்க பிசினஸுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கும், ஆனா நீங்க அதை பார்க்காமலே இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஏஜென்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எல்லா லீடையும் நீங்க வந்து லேபிள் பண்ண முடியும். ஸோ ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ ஹை ரிஸ்க், ஹை, அதுக்கப்புறம் லோ அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரையாரிட்டி வச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களோட டெலகிராமுக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ ஒரு சம்மரியா மாத்தி வந்து உங்களால சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இந்த ஏஜென்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரொம்பவே ப்ரீ டிஃபைனடா இருக்கும். ஸோ ப்ரீ டிஃபைனடா இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணும், செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸை வந்து நம்ம பண்றதுக்கு வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் NI10 Make.com அந்த மாதிரி நிறைய லோ கோட் டூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நம்ம வந்து சொஃபஸ்டிகேட்டடா ரொம்பவே டைனமிக்கா லைக் வந்து ஈஸியா வந்து அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி யூசரோட கொரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஜென்ட் வந்து திங்க் பண்ணிட்டு ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் டூல்ஸை வந்து அது ரன் டைம்லயே வந்து சூஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இருக்க ஒரு நியூ மெத்தடு தான் இந்த எஜெட்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த லேங் செயின், அதுக்கப்புறம் க்ரூ ஏஏ, அதுக்கப்புறம் ஆக்னோ, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல இதெல்லாம் ரொம்பவே பாப்புலர், இப்போ வந்து ரொம்பவே பாப்புலரா இருக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க வந்து டைனமிக்கான ஏஜென்ட்ஸ் வந்து எஜெட்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒர்க் ஃப்ளோவா இல்லாம இது வந்து ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடா ரீசனிங் கேப்பபிலிட்டிஸோட நீங்க வந்து ஒரு எஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்றதுக்கு இருக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஏஜென்ட்டோட லைக் வந்து அதோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அன்லைக் வந்து நீங்க வந்து இப்போ NI10ல வந்து ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், நிறைய சொஃபிஸ்டிகேட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் வந்து மல்டிபிள் LLMs வந்து நீங்க ஸ்பின் அப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஏஐ ப்ரொவைடர் மட்டும் கிடையாது. லைக் ஓப்பன் ஏஐ இருக்கு, அதுக்கப்புறம் கிளாட் இருக்கு, ஜெமினி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏஐ ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ், ஜெமினி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு சிங்கிள் ஏஜென்ட்டுக்கு வந்து பவர் பண்ணும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சம்மரி லைக் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து சம்மரைஸ் பண்றது தான் உங்க டாஸ்க் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டான LLMs மேபி ஜெமினி யூஸ் பண்ணலாம். கிளாட் 4.5 சோனட் இருக்கு. ஸோ அது வந்து இந்த ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்பெஷலைஸ்டான LLMs லைக் சோனட் 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்க LLMs லைக் வந்து சோனத் இது ஹைக்கு 3.5 அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஜிபிடியில வந்து 3.5 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4O மினி இருக்கு. ஸோ இந்த மாதிரி LLMs இருக்கு. ஸோ
அதாவது நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன எல்எல்எம் சூஸ் பண்ண போறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஏபிஐ காஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இங்க ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றது ஒன் சைடு இருந்தாலுமே, நம்ம வந்து இந்த ஏபிஐ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க சோனட் 4.5 பிரைசிங் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பர் மில்லியன் இன்புட் டோக்கனுக்கு வந்து $3 அதுக்கப்புறம் பர் மில்லியன் அவுட்புட் டோக்கன் வந்து $15 வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏபிஐ காஸ்ட். நீங்க எல்எல்எம் ஓட என்ன இன்டராக்ட் பண்ணாலும் இந்த ஒரு காஸ்ட் வந்து ஆகும். பட் ஆனா வந்து இன்னும் ஒரு சில எல்எல்எம்ஸ் லோ காஸ்ட் எல்எல்எம்ஸ் லைக் வந்து சோனட் 3.5 ஸோ இந்த மாதிரியான எல்எல்எம்ஸ் லைக் வந்து இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட இது தேவையில்லைல்ல ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல விசிபிளா இருக்குல்ல ஓகே 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 ஸோ லைக் வந்து நம்ம கிட்ட 3.5 ஹைக்கு ஸோ ஆக்சுவலி இந்த மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்ட எல்எல்எம்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3.5 ஹைக்கு வந்து உங்களுக்கு 1 மில்லியன் இன்புட் டோக்கனுக்கு வந்து $1 தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் 3.5 சோனட் போயிட்டீங்க அப்படின்னா $3 பர் 1 மில்லியன் டோக்கன்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவுட்புட் டோக்கன்ஸ் வந்து இங்க $5 அதுக்கப்புறம் இங்க வந்து $15. ஸோ இங்க என்ன வேரி ஆகும் அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எல்எல்எம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைக்கு மாடல் வந்து இதை விட ரீசனிங் கம்மியா தான் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாடலை வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு சேட் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரீசனிங் பண்ற டாஸ்க் லைக் ஒரு டூல் காலிங்கா இருக்கும் ஈவன் வந்து ஒரு கோடிங் டாஸ்கா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிடிஎஃப் அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து சம்மரைஸ் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிடிஎஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ற ஒரு டாஸ்கா இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க 3.5 சோனட் யூஸ் பண்ணலாம். ஸோ த திங் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆந்த்ரோபிக் ஓட மாடல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஏஐ போனோம் அப்படின்னா ஸோ ஓப்பன் ஏஐ போனோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஜிபிடி 5.2 இருக்கு, அதுக்கப்புறம் 5 மினி இருக்கு, அதுக்கப்புறம் ஜிபிடி 4.1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க இப்போ ஒரு மாடல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாடல் கிளிக் பண்ணிட்டு அதுல போனீங்கன்னா இன்புட் அதுக்கப்புறம் அவுட்புட் டோக்கனோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஸ்கோர்ஸுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் வந்து இந்த மாடல் வந்து டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இமேஜ் 2யுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இமேஜ் எல்லாம் வேணாம், டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ரெஸ்பான்ஸ் வந்தா போதும்னா அதுக்கு ரெலவெண்டான மாடலை வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நம்ம ஏஜென்ட் கூட மல்டிபிள் எல்எல்எம்ஸ் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் எல்லாத்துக்குமே நம்ம எல்எல்எம் வந்து பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரி அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் நம்ம ஏஜென்ட்டோட. லைக் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறீங்க. ஸோ உங்களோட கஸ்டமர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிபியில வந்து நீங்க போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் வந்து உங்களோட ஏஜென்ட்டோட அதை வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஏஜென்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். ஸோ என்ன இப்போ ஒரு யூசர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து நீங்க டெப்ளாய் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டுக்கு நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க, உங்களோட பாஸ்ட் கஸ்டமர் டேட்டா என்ன, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு,
உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸோட டீடைல்ஸ் இது எல்லாமே ஒரு டேட்டாபேஸ்ல போட்டு நீங்க வந்து இந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணி வைக்கும்போது, உங்க கஸ்டமர் வந்து லைக் வந்து அந்த ஏஜென்ட்டோட இன்டராக்ட் பண்ணும்போது, எப்படியாவது வந்து உங்க ஏஜென்ட் வந்து அத உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டரையோ, அந்த ஒரு டீலையோ குளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து அது கஸ்டமைசபிள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் குடுத்துருக்கணும். ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப அந்த ஏஜென்ட்க்கு எல்லா அக்சஸுமே இருக்கும். உங்களோட டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஈவன் சோசியல் மீடியா டூல்ஸ் லைக் Facebook, அதுக்கப்புறம் Instagram, அதுக்கப்புறம் LinkedIn இந்த மாரி மல்டிபிள் சோசியல் மீடியா ஈவன் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட ரியல் டைம் டேட்டா வந்து உங்க ஏஜென்ட்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுமே நமக்கு வந்து ஏ எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Facebook இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஜஸ்ட் Facebook ஏபிஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். ஸோ இது வந்து மெட்டாவோட அஃபிஷியல் ஏபிஐ சர்வீஸு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ Facebook ஸோ இது வந்து மெட்டா ஏபிஐயோட ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாரி. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க வந்து இதுல என்னென்ன ஏபிஐ சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து உங்களோட Facebook அக்கவுண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் டோக்கன் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு, அந்த ஆக்சஸ் டோக்கன வச்சு ஸோ இதெல்லாமே வந்து மெட்டா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஸோ இது வந்து மெட்டா ஆப்ஸ் அக்கவுண்ட். நான் இதுல ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேட்ட மாதிரி சோசியல் மீடியா ஆட்டோமேஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் போனேன் அப்படின்னா ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இது வந்து மெட்டா டெவலப்பர் டேஷ்போர்டு. ஸோ இது வந்து ஜென்ரலா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருமே வந்து இத நம்ம பார்த்திருப்போம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து விஷயம் என்னன்னா, இங்க வந்து நமக்கு நெறையா ஆம் இன்டகிரேஷன்ஸ் லைக் வந்து Facebook லாகின், அதுக்கப்புறம் மெட்டா மார்க்கெட்டிங் ஏபிஐஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து ஒரு ஆக்சஸ் கீ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு, ஸோ பெர்மிஷன்ஸ் லைக் Instagram, அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ், அதுக்கப்புறம் ஆ ஸோ லைக் வந்து ஆ பேஜஸ், ஸோ Facebook பேஜஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே பர்மிஷன் குடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஜஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நம்ம இது பண்றதுக்கு பதிலா நம்ம ஏபிஐ வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த ஏபிஐயுமே நம்ம வந்து கால் பண்ண வேண்டியதில்ல. நம்மளோட ஏஜென்ட் வந்து கால் பண்ணும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு, உங்க ஏஜென்ட்டோட இன்டகிரேட் பண்ணிட்டு, ஸோ நீங்க அதுக்கு வந்து ஒரு கஸ்டமைசபிள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா,
ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கஸ்டமைசபிள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப ChatGPT இருக்கு. ஸோ ChatGPT கூட நம்ம வந்து Google கேலண்டர் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப Google கேலண்டர வந்து எப்படி லிங்க் பண்ணலாம்னா, சேம் லைக் நான் வந்து ஏபிஐக்கு வந்து Google மெட்டா அ டெவலப்பர் டேஷ்போர்ட்ல வந்து ஜெனரேட் பண்றனோ, ஸோ அதே மாரியே வந்து நமக்கு Google கேலண்டர் ஏபிஐ. ஸோ இது வந்து Google கேலண்டர் ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன். ஸோ நம்ம என்ன இன்டகிரேஷன் பண்ணணும்னாலும் Facebook, Instagram, அதுக்கப்புறம் Zoho மெயில். ஸோ என்ன இன்டகிரேஷன் பண்ணாலும் ஜஸ்ட் வந்து அதோட ஆ ஏபிஐ சர்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல வந்து டீட்டெயில்டாவே அவங்க வந்து எப்படி வந்து ஏபிஐ கால் பண்றது, ஸோ ரெஸ்பான்ஸ் பாராமீட்டர்ல என்னென்ன நமக்கு வந்து அது வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதெல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈவென்ட்ஸ். ஸோ கேலண்டர்ல இருக்க ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்றதுக்கு இந்த ஒரு ஏபிஐ கால் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆ இந்த ஈவென்ட்ட யார் கிரியேட் பண்ணா, அதுக்கப்புறம் ஆர்கனைசர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டைமு, எண்ட் டைமு. ஸோ இந்த மாரி அ டீட்டெயில்டா நமக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபார்மட்ல நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து நம்மளோட ஏஜென்ட்க்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு, ஸோ இத வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து யூசருக்கு வந்து டைரக்ட்டா வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பிரும். ஸோ ஈவன் வந்து ஒரு ஈவென்ட்ட வந்து கிரியேட் பண்றது, ஸோ ஒரு ஈவென்ட்ட வந்து இன்சர்ட் பண்றது, ஸோ இது எல்லா ஆக்சஸுமே வந்து நம்ம ஏஜென்ட்க்கு வந்து குடுத்துருவோம். ஸோ இந்த ஒரு டயகிராம்ல இருக்கிற மாரி உங்களோட ChatGPT வந்து ஜஸ்ட் சாட் பாட்டா மட்டும் இல்லாம, ஸோ அந்த ஏஐக்கு உங்களோட கேலண்டர் ஆக்சஸ் இருக்கும். உங்களோட ஈவன் ஒரு டேஷ்போர்ட், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் வச்சிருப்பீங்க. ஸோ அத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஃபங்ஷன் கால்ஸு, ஸோ எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ், ஸோ நீங்க ஓனா கூட ஒரு ஏபிஐ வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வச்சிருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு பர்சனலைஸ்டா ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையும் வந்து நீங்க இதுல ஏஐ ஏஜென்ட்டோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த ஃப்ளோ வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு யூசர் வந்து ஸோ இந்த மாரி ஒரு வாட் இஸ் த வெதர் இன் பாரிஸ் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மாடல் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ வந்து ரீசன் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் குடுத்திருப்போம். அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபங்ஷன் காலோட டெஃபினிஷன். ஸோ இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இது 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 வந்து நம்ம வந்து எல்எல்எம்க்கு வந்து ஃபங்ஷன் கால் பாராமீட்டரா வந்து குடுத்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, டைப் வந்து ஃபங்ஷன், நேம் வந்து கெட் வெதர், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். அதாவது இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாராமீட்டர்ஸ். ஸோ லொகேஷன், அதுக்கப்புறம் யூனிட்ஸ். ஸோ இது 2மே பாராமீட்டரா வாங்குவோம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ லொகேஷன்னா என்ன மீன் பண்ணுது? ஸோ யூனிட்ஸ்னா என்ன மீன் பண்ணுது? அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் ரிக்வயர்ட்ல எதெல்லாம் வந்து ரிக்வயர்டு பாராமீட்டரோ அது எல்லாத்தையும் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த எல்எல்எம் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து வாட் இஸ் த வெதர் இன் பாரிஸ் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ரீசன் பண்ணிட்டு, ஓகே லைக் வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து வெதர் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம கெட் வெதர் மெத்தட வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏபிஐ வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஏபிஐ வந்து கால் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து வெதர் டீட்டெயில்ஸ வந்து எடுத்துட்டு, அந்த ரெஸ்பான்ஸ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன வெதர் என்ன செல்சியஸ், அதுக்கப்புறம் அது என்ன லொகேஷன் சொல்ட்டு எனக்கு வந்து இந்த மாரி ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எல்லா யூஸ் கேஸுக்குமே இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இத நீங்க வந்து கேலண்டர் ஆட்டோமேட் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்க சோசியல் மீடியா பேஜஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ மெயில் சென்ட் பண்றது, ஆட்டோமேட்டடா வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை அனுப்புறது, ஸோ கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட், ஸோ ஈவன் நீங்க வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்ப வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. ஸோ உங்களோட ஏஜென்ட் வந்து 24x7 உங்களோட டேட்டாபேஸ்
உங்களோட டேட்டா பேஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ உங்களோட டேட்டா பேஸை மானிட்டர் பண்றதுனால என்னன்னா, அதை அனலைஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்வென்ட்ரி வந்து கம்மியாகுது அப்படின்னா, ஸோ டிசைட் பண்ணும். ஸோ டிசைட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை மேனுவலா பண்ணா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும். நீங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருப்பீங்க. வேர் ஹவுஸ்ல இருந்து நீங்க பேக் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து நெறைய மேனுவல் ப்ராசஸ் வந்து பேக்கிரவுண்ட்ல பண்ணுவீங்க. அந்த இன்வென்டரி இப்போ ஒரு 4, 5 வேர் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து வேர் ஹவுஸ் 1ல வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, வேர் ஹவுஸ் 2ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஸ்டாக் கம்மியாகுதோ நீங்க மேனுவலா போயிட்டு மேபி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோ இல்ல வந்து கூகுள் ஷீட்டோ வச்சு மேனேஜ் பண்ணிட்டு எங்கெல்லாம் வந்து இதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பர்சன் தேவை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து கம்மியாகுது அப்படின்னா, அதை வந்து பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்டார் யாரோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஆர்டர் வரக்கு ஒரு 10 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மறுபடியும் வந்து இந்த ஷீட்டை வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் ஃப்ளோவை வந்து நீங்க வந்து ஏஜென்ட்டை வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டேட்டா பேஸ் உங்களோட ஷாப்போட ஸோ உங்களோட இ-காமர்ஸ் ஏபிஐஸ் அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏஜென்ட்டோட நீங்க இன்டெகிரேட் பண்ணி வைக்கும்போது 24/7 அது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்து நீங்க வச்சிருப்பீங்க. லைக் வந்து இப்போ ஒரு 100 யூனிட்ஸுக்கு கீழ போச்சுன்னா வந்து எனக்கு வந்து வார்னிங் அலர்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு ரீச் பண்ணும்போது வந்து அந்த ஏஜென்ட்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். நீங்க வந்து எக்ஸ்டர்னலா இஆர்பி சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல இருக்க டேட்டாவ வந்து அப்டேட் பண்ணிரும். ஈவன் வந்து நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்டோ இல்ல வந்து ஒரு ஈவன் ஷாப்பிஃபை ஏதாவது ஒண்ணு. ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த எல்லா என்ட்ரியும் நீங்க மேனுவலா அப்டேட் பண்றதுக்கு பதிலா, இந்த ஏஜென்ட்டே எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வந்து ஈவன் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அப்படி இல்லைன்னா டெலகிராம்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனோ உங்களோட ஏஜென்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளோ. ஸோ நம்ம வந்து ஓல்டு வேல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாக் லோ அலர்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது வருது அப்படின்னா, மேனேஜர் செக் பண்ணுவாங்க எக்ஸல் ஷீட்ல. ஸோ மேனுவலா சப்ளையருக்கு வந்து ஒரு இமெயில் போகும். ஸோ அது வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் மேனுவலா இஆர்பில வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிலே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சமயம் ஸ்டாக் எல்லாமே போகும். ஸோ இத ஆட்டோமேட் பண்ணும்போது 24/7 ஏஐ மானிட்டர் பண்ணும். ஸோ அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஏபிஐ கால் பண்ணும். ஸோ நம்மளோட லைக் வந்து நம்மளோட வெண்டார் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது இருக்கு. அலிபாபா அந்த மாரி அதாவது பி2பி செக்மெண்ட்ல இருக்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஏபிஐ கால் வச்சு அதுவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிரும். ஸோ ஈவன் எவாலுவேட் பண்ணணும். நமக்கு மல்டிபிள் சப்ளையர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். அலிபாபா, ஈவன் அமேசான் அந்த மாரி சொல்லிட்டு மல்டிபிள் சப்ளையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஈச் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் ரேட்டிங்ஸு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டேட்டா பேஸ்ல வச்சு நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த ஸ்கோர வச்சு ஏஜென்ட்டே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆர்டர் எல்லாமே பேஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது இஆர்பி சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனையும் சென்ட் பண்ணிரும். ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸா நடந்துரும். இங்க எதுவுமே மேனுவல் ப்ராசஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, எல்எல்எம்ஸ்ல வந்து ஒரு 2 டைப் ஆஃப் எல்எல்எம்ஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ் அதுக்கப்புறம் கமர்ஷியல் எல்எல்எம்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ்னா டீப் சீக் அதுக்கப்புறம் குவின்னு, மெட்டா. ஸோ இதெல்லாமே ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம். கமர்ஷியல் எல்எல்எம்ஸ்னா இந்த சாட்ஜிபிடி, கிளாட், ஜெமினி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்க்கும் கமர்ஷியல் எல்எல்எம்ஸ்க்கும் பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கமர்ஷியல் எல்எல்எம்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஒரு கம்பெனி சைட்ல இருந்து இருக்கும். ஸோ நீங்க ஏபிஐ கீஸ வாங்கிட்டு நீங்க ஏபிஐ கிரெடிட்ஸ் வாங்கணும். ஸோ ஏபிஐ கிரெடிட்ஸ வாங்கிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ் எப்படி என்ன அப்படின்னா, இங்க வந்து ஏபிஐ கிரெடிட்ஸ் வந்து வாங்க மாட்டீங்க. அந்த எல்எல்எம்ஏ நீங்க வந்து ஓனா வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ்ல ஒரு
சிபியூ வச்சு, ஒரு ஜிபியூ வச்சு ஒரு உங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து இங்க ஏபிஐ கிரெடிட்ஸ் பே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஸோ இது கமர்ஷியல், அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸோட டிஃபரன்ஸ். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜென்ட்னா என்ன, ஸோ எல்எல்எம்ஸ்னா என்ன, என்னென்ன எல்எல்எம்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்கலா வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல எல்லாம் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்ல. ஸோ ஸ்விக்கிலையும், ஜொமேட்டோலையும் இது வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 80% ஆஃப் கஸ்டமர் ரிப்பீட்டட் கொரீஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஐ ஏஜென்ட் வச்சு ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் நம்ம வந்து இப்போ வந்து சிமிலரா அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பில்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரீ ரெக்வசிட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பைத்தான் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போற ஃப்ரேம் ஒர்க் வந்து லாங்செயின் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லாங்செயின் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. நம்ம ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த லாங்செயின் வந்து அதிகமாக யூஸ் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து லாங்செயின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து ஓப்பன் ஆகும், இந்த ஒரு வெப்சைட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் லைக் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க பைத்தான், அதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட், ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு லாங்செயினை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் பைத்தான் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்கு. ஸோ நான் வந்து இங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்க்டாப்ல ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷோ ஆகலைங்களா? இப்ப ஆகுதா? ஓகே ஓகே, ஒன் செகண்ட், நான் ரீஷேர் பண்றேன். இப்ப தெரியுதா என்னோட ஸ்கிரீன்? ஓகே, நான் என்டையர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஜென்டிக் ஏஐ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நேம் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாங்செயின் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ நீங்க வந்து
நேட்டிவ் எஸ்டிகேஸ் லைக் இப்போ வந்து ஓப்பன் ஏஐ எஸ்டிகே அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ண போறீங்க, ஜிபிடி மாடல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவான எஸ்டிகேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் எஸ்டிகேன்னு தனியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுக்குன்னே ஓப்பன் ஏஐ தனியா எஸ்டிகே வச்சிருக்காங்க. ஈவன் வந்து நீங்க கிளாud யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆந்த்ரோபிக் எஸ்டிகே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாட்லயுமே இந்த மாதிரி ஒரு பைத்தான் லைப்ரரி வந்து இருக்கு, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து எதனால வந்து மோஸ்ட்லி எல்லாருமே லாங்சைன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் மல்டி ஏஜென்ட் கேப்பபிலிட்டிஸ் லைக் வந்து ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ், காம்ப்ளெக்ஸான மல்டி ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாங்சைன் வந்து நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ரெண்டாவது வந்து நிறைய பாய்லர் பிளேட் கோடு வந்து இங்க வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த ஓப்பன் ஏஐ அதுக்கப்புறம் கிளாடோட எஸ்டிகேல நீங்க வந்து ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட எழுதி நீங்க வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட்லயே வந்து முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இதுல வந்து நிறைய அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து அந்த காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எல்லாமே இந்த ஒரு லாங்சைன் டெவலப் லைப்ரரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து நான் ஹிஸ்டரி, சேட் ஹிஸ்டரியை வந்து மெயின்டைன் பண்றது, மெமரி மேனேஜ்மெண்ட், மல்டி ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஈவன் சொல்ல போனா டீப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் ஸோ கிளாட் கோடு வந்து யார் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கிளாட் கோடு வந்து ஜென்ரலா நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அப்படியே வந்து கர்சர் மாதிரியே ஸோ ஒரு ஏஜென்டிக் வைப் கோடிங் சிஎல்ஐ டூல். ஸோ இந்த ஒரு கிளாட் கோடு மாதிரியே நீங்க வந்து ஒரு சிஎல்ஐ டூலையே பில்ட் பண்ண முடியும். ஸோ லாங்சைன் வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த லாங்சைன் இருக்கு. ஸோ ஏஐ டெவலப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து லாங்சைன் போறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கா வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க இந்த கோடை வந்து காப்பி பண்ணி போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து நீங்க பில்ட் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். ஸோ ஜஸ்ட் வந்து வாட் இஸ் த வெதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டூல் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டூல் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டூல். எல்எல்எம்க்கு வந்து இந்த டூலோட ஆக்சஸே இருக்காது. ஸோ இந்த லாங்சைன் வச்சு தான் நம்ம வந்து இந்த எல்எல்எம்க்கு வந்து இந்த ஒரு டூல் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த நம்ம என்ன எல்எல்எம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க சோனர் 4.5 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்த சிம்பிளா வந்து இந்த ஒரு ஏஜென்ட்டை வந்து நீங்க கிரியேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து வாட் இஸ் த வெதர் இன் சான் பிரான்சிஸ்கோ ஆர் ஈரோடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாங்சைன் நம்ம எல்எல்எம் வந்து இன்டெலிஜென்ட்டா இதுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டூலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு இது வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல பைத்தான்ல. ஸோ அதை வச்சு ம் ஓகே ம் ஷோர் 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 ம் ஓகே. ஸோ ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து இதுதான். பட் ஆனா இன்னொன்னு நான் வந்து ஓகே இப்ப சரண்யா அவங்க சொன்னதுனால நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு இதுதான் வழியா? கோடிங் தெரிஞ்சா மட்டும்தான் ஏஜென்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ பேசிக்கான ஒர்க் ஃப்ளோஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், கஸ்டமர் சப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ நான் ப்ரீவியஸ்லி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கோடிங் நாலேஜே தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு இருக்கிற டூல்ஸ் தான் நமக்கு வந்து N10. ஸோ இந்த N10 அதுக்கப்புறம் make.com இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ
ஸோ இந்த N10 வந்து ரொம்பவே பாப்புலரான டூலு. நீங்க இது வந்து அ அ நீங்க வந்து நெறைய இடத்துல வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த N10ல. ஸோ இதுல வந்து மல்டிபிள் பிளக்கின்ஸ் பிளக்கின்ஸ் மீன்ஸ் வந்து இன்டகிரேஷன்ஸ் வந்து அ நெறைய இருக்கு. ஸோ மெயில் செயின் அதுக்கப்புறம் அ Google கேலண்டர், Slack ஸோ இமெயில் ப்ரொவைடர்ஸ் லைக் Gmail அதுக்கப்புறம் Zoho மெயில். ஸோ இந்த மாரி நெறைய Google ஷீட்ஸ் ஸோ மல்டிபிள் இன்டகிரேஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இத வந்து நீங்க ஒரு N10 வொர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வொர்க் ஃப்ளோ இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு வொர்க் ஃப்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க வந்து இது வந்து N10ஓட வொர்க் ஃப்ளோ டெம்ப்ளேட்ஸ். ஸோ எல்லா யூஸ் கேஸ்க்குமே இங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, டாக் டு யுவர் Google ஷீட்ஸ் யூசிங் ChatGPT. ஸோ இந்த ஒரு வொர்க் ஃப்ளோவோட கோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட Google ஷீட்ஸ வந்து நீங்க வந்து ChatGPTயோட இன்டகிரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதுகிட்ட நீங்க சாட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மானிட்டர் அ அ ஸ்டக் டாஸ்க் இன் அ ம ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. ஷூர். ஷூர், ஷூர். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் கோடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுக்கு இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ N10 இருக்கு. அதுக்கப்புறம் make.com இருக்கு. இது எல்லாமே டிராக் அண்ட் டிராப் இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். நீங்க OpenAI அதுக்கப்புறம் ஆம் கேலண்டர், கூகுள் கேலண்டர் அந்த மாரி நீங்க வந்து டிராப் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஒரு வொர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாங்சைன் வச்சு நீங்க வந்து இந்த மாரி கஸ்டமைசபிள் ஏஜென்ட்ஸ்ல நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பைத்தான்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாங்சைன வந்து உங்களோட பைத்தான் ப்ராஜெக்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்க ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிப்ங்கிறது நமக்கு வந்து பைத்தான்ல இருக்க ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ ஜஸ்ட் பிப் இன்ஸ்டால் லாங்சைன். ஸோ அப்படின்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு லாங்சைன் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொவைடர்ஸ். ஸோ நீங்க ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிரும். ஸோ OpenAI யூஸ் பண்ண போறோமா? GPT யூஸ் பண்ண போறோமா? இல்ல Claudeஓட Anthropic யூஸ் பண்ண போறோமா? ஸோ அந்த மாரி டிசைட் பண்ணிட்டு, ஸோ இப்போ OpenAI அப்படின்னா நமக்கு வந்து லாங்சைன்ல நேட்டிவ் லைப்ரரி இருக்கு. ஸோ பிப் இன்ஸ்டால் லாங்சைன் OpenAI அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, OpenAIக்கான ப்ரொவைடர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ தென் வந்து நான் சிம்பிளா வந்து நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட்ட வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம்பிளா நான் இந்த ஒரு கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்ஸ்டைன்ல வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதை வந்து கிரியேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு தான் நமக்கு வந்து பேசிக்கா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஏஜென்ட்டை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஏஜென்ட்டோட பவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டூல் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இங்க கெட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை வந்து ஏஜென்ட் வந்து எதுக்காக கால் பண்ணும் அப்படின்னா வெதர் டீட்டெயிலை வந்து கெட் பண்றதுக்காக. ஸோ பிகாஸ் வந்து எல்எல்எம்க்கு வந்து அந்த வெதர் டீட்டெயில் ரியல் டைம் டேட்டா வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா ப்ரீவியஸ்லி ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு தான் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கெட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ம். ஓகே. எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஆக்சுவலி எனக்கு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைச்சது. ஸோ ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் நாலேட்ஜ் கிடையாது. ஸோ அதே மாரி இவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஐ மீன் இந்த லாங் செயின் இந்த மாரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இது புதுசா இருக்கு. ஸோ அதனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு மிங்கிள் ஆகுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா பேசிக்கா நாங்க இந்த பேக்கிரவுண்ட் இல்ல இல்லைங்களா? அதனால. மத்தபடி எல்லாம் இல்ல. அவர் எஸ். எஸ், எஸ். எஸ், எஸ். ஆ. எஸ். ஓகே. ஓகேங்க. ஓகே. ஓகேங்க. ஓகேங்க. ம். எஸ். எஸ், எஸ். எஸ், எஸ். ஆமாங்க. தேங்க் யூ சோ மச். அண்ட் ஆக்சுவலி அவரு ஆக்சுவலா ரியலி நாலேஜபிள் செஷன் தான். ஏன்னா அவர் ரொம்ப நல்லாவே எடுத்தாரு. மேபி வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாதனால இருக்கலாம். ஸோ தேங்க் யூ சார் மோகனேஷன் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸோ மச். ஸோ மேபி தேங்க் நம்ம இன்னொரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட எடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது பிளான் பண்ணதே கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணது. அதனால தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வச்சது டைட்டில். ஆ. ஆ. இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு அந்த அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கறனால டக்குன்னு வந்து என்ன சொல்றது? அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா. ஷூர். 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 ஓகே. ஓகே. ஷூர் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.